வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம ரேஷியோ டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபவுண்டேஷன் ரேஷியோ என்டையர் டைப்ஸ் சரியா. ஸோ எந்த ஒரு டைப்புமே எந்த ஒரு மாடலுமே நம்ம ஸ்கிப் பண்ணவே இல்லை. கடந்த ஒரு 10 வருஷமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் சரியா எந்த போட்டித் தேர்வாக இருக்கட்டும் அதில் கேட்ட எல்லா மாடலுமே நம்ம கவர் பண்ணியாச்சு சரி. ஸோ பட் அந்த ரேஷியோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேட்டஸ்ட் பேட்டர்னை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். சரி, எப்படி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு இஷ்யூலையும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணுறோமோ மேக்ஸ்லையும் ரீசனிங்லையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வருஷமும் வர புது கொஷின்ஸை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம ரேஷியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2025-26 ஒரு 2 கொஷின்ஸ் மட்டும் புதுசாக இருந்தது சரி. ஸோ அதை நம்ம அப்டேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நியூ கொஷின்ஸ் நியூ கான்செப்ட்ன்றப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் என்டையராக டிஃப்ரென்ஸ் கிடையாது. கொஸ்டின் கேட்குற மெத்தட் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது சரியா. ஸோ மற்றபடி லாஜிக்ஸ் எல்லாமே நம்ம படிச்சது தான் இருக்க போகுது. ஸோ அந்த புது கொஷின்ஸை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிக்க போகிறோம். RRB எக்ஸ்க்ளூசிவாக சரி, RRB கேட்ட கொஷின்ஸ் சரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பேசிக் கண்டென்ட் படிப்போம். படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த 2026 ஏதாவது அப்டேஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம எண்டில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஃபுல்லாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க. நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் லேட்டஸ்ட் பேட்டர்ன் ஒரு ஹெட்டிங் போட்டு புதுசாக உங்களுக்கு எந்த கொஷின்ஸ்லாம் தெரியலையோ அல்லது புதுசாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் எழுதிட்டே வரணும். கிளியரா? ஓகே. இப்போ நமக்கு லேட்டஸ்ட் பேட்டர்னில் 2025-26 ஸோ 2025-26ன்றப்ப ரயில்வே பர்ஸ்பெக்டிவில் சரியா. ஸோ RRB ரயில்வே பர்ஸ்பெக்டிவில் நமக்கு 2024 சரி 2024 நவம்பர்லேருந்து அதே மாதிரி 2025 வரைக்கும் கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு செட்டு அதாவது ALP எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு கரெக்டாக. 2024 நவம்பரில் ALP ஸ்டார்ட் ஆச்சு. ALPக்கு அப்புறம் நிறைய எக்ஸாம் RPF நடந்தது. அதுக்கப்புறம் NTPC எல்லாம் முடிஞ்சு ஒரு செட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2026 எகைன் நமக்கு அடுத்த செட் ஆஃப் ALP ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ALP அண்ட் JE ரெண்டும் ஸ்டார்ட் ஆகி ஆன்சர் கீ வந்துருச்சு. அடுத்த செட் நடந்துகிட்டு இருக்கு. லாஜிக் புரிஞ்சா? ஸோ ALPலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் எல்லா எக்ஸாமும் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் எகைன் இப்போ அடுத்த ALPலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த செட்டு நமக்கு இப்போ NTPC நோட்டிஃபிகேஷன் அடுத்த குரூப் D நோட்டிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த NTPC எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு போயிட்டுருக்கு. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ இதில் என்னென்ன அப்டேஷன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ஷிஃப்ட்டும் எடுத்து பார்க்கணும். இப்போ குரூப் டி எழுதுறவங்க குரூப் டி மட்டும் பார்க்கக்கூடாது. JEயில் எந்த மாதிரி கேள்விகள் வந்திருக்கு, ALPயில் எப்படி கேள்விகள் வந்திருக்கு சரியா. பிகாஸ் ALPயும் நமக்கு 10th லெவல் தான் சரியா, குரூப் டியும் நமக்கு 10th லெவல் தான் சரியா, 10th லெவல் தான். ஸோ அப்போ ரெண்டுமே என்னென்ன மெத்தட் வந்திருக்கு, NTPC என்ன மெத்தட் வந்திருக்கு எல்லாமே நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் சரி. அதில் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஒரு 2 கொஷின்ஸ் மட்டும் நம்ம லேட்டஸ்ட் பேட்டர்னில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது வந்தால் இது கூட அப்படியே நம்ம அப்டேட் பண்ணி கொண்டு போகிறோம். கிளியர்? ஓகே. ஃபஸ்ட்டு கொஷின் RRB NTPC 2025 கேட்ட கொஷின் சரியா. ஓகே. ஸோ இந்த கொஷின் ஈஸி தான். பட் இந்த வெரைட்டியில் ரயில்வே இப்போ தான் முதல்ல கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம அப்டேட்டடில் பார்க்குறோம். ஓகே. த ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் 3 ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் இஸ் ₹15,975 சரியா. அதாவது 15,975 ரூபான்றது ஆவரேஜ் சரியா. ஆவரேஜ் ப்ரைஸ் சரியா, ரொம்ப முக்கியம். ஆவரேஜ் ப்ரைஸ் இஃப் தயர் prices are in the ratio 3:5:7 சரியா. then the price of the costliest item என்னன்றதை கேட்குறாங்க. ஓகே. ஸோ ப்ரைஸ் ரேஷியோ சரியா. ப்ரைஸ் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3:5:7 சரியா. இது ரேஷியோவாக இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கும்? இதோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? 3x 5x 7xஆக இருந்திருக்கும் சரியா. இதுதான் வேல்யூவாக இருந்துச்சுன்னா இதோட ஆவரேஜ் என்னவாக இருந்திருக்கும்? 3x + 5x + 7x டிவைடட் பை 3 சரியா. பிகாஸ் ஆவரேஜோட ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சரியா. ஓகே. ஸோ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 15/15x / 3 5x சரியா. இந்த 5xோட வேல்யூ தான் சரியா. இந்த 5x தான் நமக்கு 15,975 அவ்வளோதான். இதை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு சரியா. ஸோ ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் ரேஷியோ நம்ம படித்தோம். இந்த ரேஷியோவோட ஆவரேஜை மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் சரி. இதுக்கு முன்னாடி நம்ம ரேஷியோவையும் பர்சன்டேஜ் லிங்க் பண்ணி பார்த்தோம், ரேஷியோவையும் நம்பர் சிஸ்டம் லிங்க் பண்ணலாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில் ரேஷியோவையும் ஆவரேஜையும் லிங்க் பண்ண ஒரு கான்செப்ட் சரியா. ஓகே. 5x தான் 15,975 அப்படின்னா எக்ஸ் எவ்வளவு சரியா. ஸோ 3 5 15 1 5 மீது 4 9 5 45 5 25. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 3195 சரி. இப்போ கொஸ்டினை கேட்குறாங்கன்னா காஸ்ட்லியஸ்ட் ஐட்டமோட ரேட் என்னன்றதை கேட்குறாங்க. இதில் காஸ்ட்லியஸ்ட் ஐட்டம் எது? இந்த 7x தான் நமக்கு காஸ்ட்லியஸ்ட் சரியா. அப்போ எக்ஸ் தான் நமக்கு 3195னா 7x
ஓகே ஸோ எக்ஸ் தான் நமக்கு 31.95 இப்போ 7x காஸ்ட்லிஸ்ட் ஐட்டம் என்னது இந்த 7x இந்த 7x கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ 31.95 இன்ட்டு 7 சரியா ஸோ 5 35க்கு 5 மீதம் 3 9 63 3 66க்கு 6 மீதி 6 1 7 7 6 13க்கு 3 மீதம் 1 3 21 1 நமக்கு 22 ஸோ 22 365 ஆப்ஷன் டி சரியா ஸோ ₹22,365 கிளியரா ஸோ இந்த பேட்டர்னில் நிறையா கொஸ்டின்ஸ் வந்துருந்தது ஸோ அதில் நான் ஒரு மாடல் மட்டும் நேற்று வந்திருக்கேன் சரி இதே மாதிரி நிறைய ஷிஃப்ட்டில் கேள்விகள் இருந்தது ஒரே கான்செப்ட் தான் இந்த ரேஷியோட நம்பரும் இந்த வேல்யூவோட இந்த அமௌண்ட்டோட நம்பர் மட்டும் தான் மாறிட்டு இருக்கிறது மற்றபடி கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான் சரி இது ஒரு அப்டேட்டடான பேட்டர்ன் RRB NTPC கிராஜுவேட் லெவலில் கேட்டிருந்தது இதை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் சரியா அடுத்து நமக்கு இந்த 2026 சரியா ஸோ இப்போ ரீசெண்டாக நமக்கு RRB JE 2026 அதோட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரியா RRB JE 2026ங்கிறது ரீசெண்டாக நடந்தது இதுக்கு முன்னாடி ஒரு JE நடந்துச்சு 2025 ஒரு JE நடந்துச்சு அதுக்கப்புறம் நடந்த JEயோட 2026 நடந்த JE எக்ஸாமோட ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீலேருந்து எடுத்த கொஸ்டின் சரி ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் தி ஃபேர் ஆஃப் அ பர்சன் பிட்வீன் ஆட்டோ அண்ட் பஸ் இஸ் 2:3.5 சரியா ஓகே ஸோ என்ன அப்படின்னா ஆட்டோ இருக்குது ரேஷியோ பஸ்ஸு சரியா ஓகே அதோட ஃபேர் அதாவது அதோட டிக்கெட் ஃபேர் கொடுத்துருக்காங்க ஸோ டிக்கெட் ஃபேரோட ரேஷியோ என்ன அப்படின்னா 2:3.5 ஓகே அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் சரியா த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ட்ராவல்ட் ஆன் அ பர்டிகுலர் டே பை ஆட்டோ அண்ட் பஸ் இஸ் 4:7 சரியா ஸோ நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் சரி நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஆட்டோலையும் பஸ்லையும் என்ன விகிதத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா 4:7 ஓகே பை வாட் ஃப்ராக்ஷன் சரி பை வாட் ஃப்ராக்ஷன் த டோட்டல் ஃபேர் சரி த டோட்டல் ஃபேர் இந்த வார்த்தை முக்கியம் டோட்டல் ஃபேருங்கிற வார்த்தை முக்கியம் கலெக்டட் பை ஆட்டோ ஆன் தட் பர்டிகுலர் டே இஸ் லெஸ் தென் சரி கொஸ்டின் என்ன வேணா இருக்கட்டும் இப்போ ஃபார்முலா என்ன இதில் என்ன ஃபார்முலா இருக்க போகுதுன்னா டோட்டல் ஃபேர் ஈக்குவல் டு சரியா டோட்டல் ஃபேர்னா என்னது ஒரு டிக்கெட்டோட ரேட்டு சரியா ரேட் ஆஃப் அ டிக்கெட் சரியா ஒரு டிக்கெட்டோட ரேட்டு இன்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சரியா ஸோ இந்த லாஜிக் வந்து ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா இது இந்த சினிமா தேட்டரை வச்சு கூட சில கான்செப்ட் வரும் சரியா அங்கேயும் இப்படி தான் ஒன்றும் இல்லை ஒரு டிக்கெட்டோட ரேட் என்ன எத்தனை பேர் வந்திருக்காங்க சரியா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிக்கெட்டோட ரேட்டு ₹5 சரியா மொத்தம் 10 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா 5 × 10 எவ்வளவு மொத்தம் ₹50 கலெக்ஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் சரி இதான் அந்த இடத்துல டோட்டல் ஃபேர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி ₹5 ஒரு டிக்கெட்டு 10 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டிரைவர்கள் அது கண்டக்டருக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கும் ₹50 கலெக்ஷன் ஆயிருக்கும் இதே மாடலை சினிமா தியேட்டரை வச்சு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது கிளியரா ஓகே ஸோ இப்போ ஃபேரு நம்பர் ஆஃப் பாசஞ்சர்ஸ் சரியா ஓகே ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்க போகுது இதுதான் 8 ரேஷியோ 3.5 சரியா இந்த 3.5 நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஸோ 3.5 × 7 ஓகே ஸோ 8:2 இந்த 3.5 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 35/10 × 7 ஓகே ஸோ எகைன் இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 10 7 35 ஸோ 2 ஓகே ஸோ நம்ம இந்த ரெண்டை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா அப்போ 2 16 ரேஷியோ 7 49 கிளியரா ஓகே அப்போ என்ன அர்த்தம் இந்த இடத்துல ஆட்டோ சரியா ஆட்டோவுக்கு கலெக்ட் ஆன அமௌண்ட் 16 பஸ்ஸுக்கு கலெக்ட் ஆன அமௌண்ட் 49 ஸோ இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி இதுதான் நமக்கு டோட்டல் ஃபேர் சரியா ஆட்டோவுக்கு கலெக்ட் ஆன அமௌண்ட் 16 பஸ்ஸுக்கு கலெக்ட் ஆன அமௌண்ட் நமக்கு 49 இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா பை வாட் ஃப்ராக்ஷன் the total fare collected by auto on that particular day is less than சரியா எவ்வளவு குறைவாக இருக்குது less than the total fare collected by the bus பஸ்ஸில் கலெக்ட் பண்ணதை விட எவ்வளவு ஃபேர் வந்து குறைவாக இருக்குன்னு கேட்குறாங்க எகைன் பஸ்ஸில் கலெக்ட் பண்ணதை விட எவ்வளவு குறைவாக இருக்குது -33 குறைவாக இருக்குது இதை ஃப்ராக்ஷனாக கேட்குறாங்க மீன்ஸ் 33 குறைவாக இருக்குது எங்கேருந்து டேனுக்கு அப்புறம் யார் இருக்கா டேனுக்கு அப்புறம் பஸ்ஸு சரி ஸோ பஸ்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 49 33/49 ஆப்ஷன் ஏ சரியா ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான மாடல் இது இந்த ரீசெண்டாக RRB JEயில் 2026 கேட்டது எகைன் இந்த JEக்கு அப்புறம் தான் நமக்கு NTPC வரப்போகுது சரியா இந்த JEக்கு அப்புறம் தான் நமக்கு குரூப் டி வரப்போகுது கரெக்டாக
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜேஇயில் இந்த மெத்தடில் கேட்குறாங்கன்னா அடுத்து என்டிபிஸ்லேயும் கேட்பாங்க, குரூப் டிலையும் 100% ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டில் இருக்கும். சரியா, 100% இந்த மெத்தட் குரூப் டியில் ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டில் யாருக்காவது கட்டாயம் இருக்கும். சரியா, 100 ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா ஒரு 50 ஷிஃப்ட்டில் இந்த மாதிரி மாடல் இருக்கும். பிகாஸ் இந்த மாடலை, இந்த மெத்தட் ஆஃப் த கொஸ்டினை RRB இந்த வருஷம் 2026 இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த 2026 நடக்க போகிற மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் இந்த மாடலை ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டில் வைப்பாங்க, நம்பரை மட்டும் மாற்றி வைப்பாங்க. கிளியரா? ஸோ அதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா, எவ்வளோ ஃப்ராக்ஷன் குறைவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ரேஷியோ எப்படி மல்டிப்ளை பண்ணணும், என்ன ஃபார்முலா. கிளியரா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ இதோட நமக்கு ரேஷியோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ ரேஷியோட பேசிக்லேருந்து ஆரம்பித்து ஃபவுண்டேஷன் லெவல் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய டைப்ஸ், அது போக அட்வான்ஸ் லெவல் முடிச்சுட்டு ஒரு அப்டேஷன். சரியா, ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரொப்போர்ஷன். ஸோ இப்போ நம்ம ப்ரொப்போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வரைக்கும் நம்ம ரேஷியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரியா, ஸோ ரேஷியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரொப்போர்ஷன். ஸோ எல்லாருமே வந்து நிறைய இடங்களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. பட் நம்ம ரொம்ப தெளிவாக டைப் வைஸ் நம்ம படிக்கணும் அண்டர்ஸ்டாண்டுக்காக அப்படின்றதுனால நம்ம ரேஷியோ தனியாக ப்ரொப்போர்ஷன் தனியாக படிக்கிறோம். சரியா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ப்ரொப்போர்ஷன் பார்க்கவே இல்லை, ரேஷியோ மட்டும் தான் பார்த்துருந்தோம். சரியா, இப்போ தான் நம்ம ப்ரொப்போர்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். எகைன் இந்த ப்ரொப்போர்ஷன்லேயும் நம்ம வந்து பேசிக் லெவல்லேருந்து, சரியா, பேசிக் டு அட்வான்ஸ் லெவல். சரி, இந்த ப்ரொப்போர்ஷனையும் நம்ம பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம வந்து ரேஷியோவை டைப்பாக படித்தோமோ அதே மாதிரி இந்த ப்ரொப்போர்ஷன்லேயே நமக்கு ஒரு 3 டைப் இருக்குது. ஸோ எல்லா டைப்பையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஓகேவா? சரி, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு எக்ஸாக்டாக தமிழில் என்ன அப்படின்னா விகிதாச்சாரம் சொல்லுவோம். சரியா, ப்ரொப்போர்ஷன்னா நமக்கு விகிதாச்சாரம். சரியா, ஓகே. இப்போ ப்ரொப்போர்ஷன் தெரியறதுக்கு முன்னாடி ரேஷியோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ இந்த ரேஷியோவை வச்சு இந்த ப்ரொப்போர்ஷன் எப்படி அது கூட லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ரேஷியோன்றது என்னது? இட்ஸ் அ கம்பேரிசன் ஆஃப் 2 சிமிலர் திங்ஸ். இதுதான் நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் கொடுத்த டெஃபினேஷன். ரேஷியோட டெஃபினேஷன் என்னது? இட் இஸ் அ கம்பேரிசன் ஆஃப் 2 சிமிலர் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏன்ற ஒரு பர்சனோட வீடு இருக்குது, பீன்ற ஒரு பர்சனோட வீடு இருக்குது. சரியா, ஏன்ற பர்சனோட வீட்டில், சரியா, ஏன்ற பர்சனோட ஒரு வீட்டில் 6 kg, சரியா, 6 கிலோ தக்காளி இருக்குது. சரியா, இன்னொரு கூடையை வச்சு அதில் வந்துட்டு ஒரு 10 கிலோ தக்காளி இருக்குது. சரியா, ஓகே. அப்படியே பீன்றவரோட வீட்டில் ஒரு குடத்தில், சரியா, ஒரு குடத்தில் ஒரு 45 லிட்டரு, சரியா, 45 லிட்டரு தண்ணீர் இருக்குது. சரியா, ஸோ இன்னொரு குடத்தில் 75 லிட்டர் இருக்குது. கிளியரா? ஓகே. இப்போ நம்ம ரேஷியோ இஸ் எ கம்பேரிசன் ஆஃப் 2 சிமிலர் திங்ஸ். கரெக்டாக? ஓகே. அப்போ ஏன்றவரோட வீட்டில் 6 கிலோ தக்காளி, 10 கிலோ தக்காளி. இந்த இடத்துல சிமிலர் திங்ஸ், சரியா, சிமிலர் திங்ஸ்ன்னு சொல்கிறது என்னது? இந்த கிலோகிராம், இந்த கிலோகிராம். ஸோ ரெண்டுமே சிமிலராக இருக்கா? ரெண்டுமே சிமிலராக இருந்தால் ரெண்டையும் கம்பேர் பண்ணலாமா? ரெண்டையுமே கம்பேர் பண்ணால் நம்ம 6:10 போட்டுக்கலாமா? 6:10 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 3:5 போட்டுக்கலாம். கிளியரா? அப்போ ஏன்ற ஒருத்தவரோட ரேஷியோ என்னவா மாறுது? 3:5 மாறுது. சரியா, 6:10 ரேஷியோ இஸ் ஏ சிம்பிளஸ்ட் ஃபார்ம். சரியா, ரேஷியோ இஸ் ஏ கம்பேரிசன் ஆஃப் 2 சிமிலர் திங்ஸ். ஒன்று. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன? ரேஷியோ இஸ் ஏ சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னது? 3:5. இதுக்கப்புறம் அதை ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது. இது நமக்கு ரேஷியோவில் படித்த பேசிக். சரியா, இது ஏயோட வீட்டுக்கு. அப்படியே பீன்றவரோட வீட்டில் வரலாம். இங்கே எகைன் லிட்டர் லிட்டர் ரெண்டுமே 2 சிமிலர் திங்ஸா? 2 சிமிலர் திங்ஸாக இருந்தால் ரெண்டுமே கம்பேர் பண்ணலாமா? கம்பேர் பண்ணால் நமக்கு 45:75. எகைன் ரேஷியோ இஸ் ஏ சிம்பிளஸ்ட் ஃபார்மா? இதை இன்னும் நான் கேன்சல் பண்ணால் 15 பண்ணால் 3 15 45, 5 15 75. சரியா, ஓகே. இப்போ நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏன்றவரோட வீடு வேறு, பீன்றவரோட வீடு வேறு. ஏன்றவர் வீட்டில் கிலோகிராமை பற்றி பார்க்குறோம், பீன்றவரோட வீட்டில் லிட்டரை பற்றி பார்க்குறோம். சரியா, இங்கே 6 கிலோகிராம் 10 கிலோகிராம் இது ரெண்டும் வேறு, 45 லிட்டர் 75 லிட்டர் அது ரெண்டும் வேறு. ஆனால் ஃபைனலாக வந்து நிற்கிற ரேஷியோ, சரியா, இந்த ரேஷியோ 1, இந்த ரேஷியோ 1ம் பீன்றவரோட வீட்டில் வந்து நிற்கிற இந்த ரேஷியோ 2ம் ஈக்குவலாக இருக்குது. சரியா, இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ரேஷியோ 1 ரேஷியோ 2 ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேஷியோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, சரியா, ரெண்டு ரேஷியோ நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ரொப்போர்ஷன்னு சொல்லலாம்.
சரியா, விச் மீன்ஸ் இரண்டு விகிதங்கள் சமமாக இருக்கும்போது அதை நம்ம ப்ரொபோர்ஷன் சொல்கிறோம். அதனால தான் இந்த ப்ரொபோர்ஷனுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா விகித சமம். சரியா, ஸோ ப்ரொபோர்ஷனுக்கு இன்னொரு நேம் என்னது விகித சமம். சரி, அப்போ ரெண்டு ரேஷியோ நமக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ரொபோர்ஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம டெஃபனிஷன் எழுதிக்கலாம். ஸோ டெஃபனிஷன் ஆஃப் ப்ரொபோர்ஷன், சரியா, இஃப் two ratios are equal, if two ratios are equal then they are said to be in proportion. சரியா, ஸோ இதுதான் வந்து ப்ரொபோர்ஷனோட டெஃபினிஷன். சரியா, ஓகே. ஸோ என்ன அப்படின்னா எகைன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா A:B. சரியா, A:B இருக்கா, இது ஒரு ரேஷியோ. சரியா, இது நமக்கு ரேஷியோ 1. அதே மாதிரி C:D இருக்குது, இது நமக்கு ரேஷியோ 2. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ரெண்டுமே 3:5, ரெண்டுமே 5:6, ரெண்டுமே 7:10 இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈக்குவல். சரியா, இப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம ப்ரொபோர்ஷன் சொல்லலாம். ரெண்டு ரேஷியோ வந்து ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் இதை ஜென்ரலாக எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்னா, சரியா, இந்த ஈக்குவலுங்கிற சிம்பிளை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எப்படி போடலாம் அப்படின்னா இப்படி 4 சிம்பிள் வர மாதிரி போடலாம். சரியா, நம்ம ரேஷியோவில் ஒரு ரெண்டு டாட் வர மாதிரி இருக்கும்ல, இதை 4 டாட் வர மாதிரி நான் போடலாம். ஸோ எகைன் இதை எப்படி எழுதிக்கலாம்னா A:B. சரியா, A:B இந்த 4 புள்ளிக்கு என்ன அர்த்தம், ப்ரொபோர்ஷனல் டு C:Dன்னு அர்த்தம். கிளியரா, ஓகே. இந்த பர்டிகுலர் வேல்யூ, சரியா, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குல்ல, ஸோ இதுதான் நமக்கு ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். சரியா, இதுதான் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரொபோர்ஷன். கிளியரா, ஸோ ப்ரொபோர்ஷன்றது என்னது விகிதாச்சாரம். விகிதாச்சாரம்க்கு இன்னொரு பேர் என்னது விகித சமம். விகித சமம்னா என்ன, ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேஷியோ எடுக்கிறோம், ரெண்டுமே வேறு வேறு திங்ஸ். ஒரு சைடு கிலோகிராம், ஒரு சைடு லிட்டர், எல்லாமே வேறு வேறையாக இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொண்டு வரும்போது ரெண்டுமே 3:5. சரியா, ரெண்டுமே 3:5 இருக்கும்போது ரெண்டு ரேஷியோ ஒரே மாதிரி இருக்குன்னா அந்த ரெண்டு ரேஷியோவும் ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா, ஸோ இஃப் two ratios are equal, if two ratios are equal, இந்த வார்த்தை முக்கியம். சரியா, then they are said to be in proportion. சரியா, ஸோ A:B which is equal to C:D. இந்த ஈக்குவலுங்கிற சிம்பிளை ரேஷியோக்குள்ளே நான் மாற்றும் போது, ரேஷியோ டேர்ம்ஸில் நான் எழுதும் போது அந்த ஈக்குவல் சிம்பிளுக்கு பதிலாக நான் ப்ரொபோர்ஷன் இந்த ஒரு சிம்பிள் போடுறேன். இந்த இடத்துல நமக்கு 4 டாட் இருக்க போகுது. கிளியரா, ஓகே. ஸோ இதுதான் ப்ரொபோர்ஷனோட ஒரு தியரி. எகைன் இதுக்குள்ளே என்னென்ன மாதிரி கேள்விகள் வருது, பேசிக்காக என்னென்ன மாதிரி கேள்விகள் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இது டிஎன்பிஎஸ்சியில் 2025 கேட்ட கொஸ்டின். ஓகே, 7:5 இஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு X:25. சரியா, 7:5 இஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு X:25. சரியா, 7:5 ஆனது X:25க்கு விகித சமம் எனில், இந்த வார்த்தை சரியா, விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்றதை கேட்குறாங்க. சரி, ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு டிஎன்பிஎஸ்சி 2025 ஜனவரி மாதம் நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். சரி, இதுதான் ரேஷியோ, அதாவது ப்ரொபோர்ஷனோட ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின். கிளியரா, ஓகே. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7:5 சரியா, விச் இஸ் ஈக்குவல் டு X:25. கரெக்டாக, ஸோ ரெண்டுமே விகித சமமாக இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாமா? ஓகே, இதை வேறு எப்படி எழுதலாம், இந்த 7:5 நான் 7:5 எழுதிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு X:25 நான் X/25 எழுதிக்கலாம். சரியா, எனக்கு தேவை எக்ஸ் தானே, அப்போ எக்ஸை மட்டும் நான் இங்கே வச்சுட்டு இந்த 25 நான் மேலே கொண்டு போகிறேன்னா எனக்கு 25 × 7 / 5. ஓகேவா, ஸோ இதை நான் கேன்சல் பண்ணால் 1 5 5 25. ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னவா கிடைக்கும், 35. கிளியரா, ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு ப்ரொபோர்ஷன் சம்ம செய்கிறது. சரியா, பேசிக் கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த மெத்தடில் தான் செய்யணுமா அப்படின்னு கிடையாது, இதற்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் நம்ம பார்க்கலாம். ஸோ எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, 7:5 which is equal to X:25. சரியா, ஓகே. இப்போ அந்த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்னென்னா, நல்லா பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு நம்பரையும் இந்த ஃபஸ்ட் நம்பரையும் பார்க்கணும், இந்த செகண்ட் நம்பரையும் பார்க்கணும். சரியா, ஓகே. இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு பார்க்குறதுக்கு எக்ஸ் என்ன நம்பர் இல்லை விட்டுடலாம். இந்த 5 இருக்குது, இங்கே 25 இருக்குது. சரியா, இப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்னா, இந்த 5 என்ன பண்ணால் 25 வரப்போகுது. சரியா, இப்படி தான் நம்ம ரேஷியோவில் எல்லாமே படித்தோம். சரியா, ரேஷியோவில் இந்த மாதிரி தான் நம்ம படித்தோம். இந்த 5 என்ன பண்ணால் எனக்கு 25 வரும், × 5.
சரியா ரேஷியோவில் ஒரு இடத்துல 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு இடத்துல 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த 7ஐயும் நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஐயில் எனக்கு 35, அவ்வளோதான் ஆன்சர். சரி, இப்படி தான் ஒரு ப்ரொபோர்ஷன் சம்ம ஸ்பீடாக செய்கிறோம். சரி, 2 ரேஷியோ இருக்குது, இங்கிட்டு ஒரு ரேஷியோ, இங்கிட்டு ஒரு ரேஷியோ. சரியா, 2 ரேஷியோமே ஈக்குவல் தானே, 2 ரேஷியோமே ஈக்குவல், விச் மீன்ஸ் இந்த 7ம் எக்ஸும் ஈக்குவல், இந்த 5ம் 25ம் ஈக்குவல். சரியா, 5ம் 25ம் ஈக்குவல், இந்த 7ம் எக்ஸும் ஈக்குவல். இந்த 5 என்ன பண்ணால் 25 வருதுன்னு பாருங்கள். 5 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 25. ரேஷியோவில் ஒரு இடத்துல 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு இடத்துல 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7ஐயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 35. சிம்பிள். சரியா, ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, ஏன்னா இது பேசிக் லெவல் கொஸ்டின். சரியா, இன்னும் நம்ம டைப்ஸ்லாம் பார்க்கல, நான் டைப்ஸ்குள்ளலாம் போவே இல்லை. சரியா, அந்த நம்ம ஒரு டெஃபனிஷன் பார்த்தோம்ல. சரியா, இந்த டெஃபனிஷன் பார்த்தோம்ல, இந்த டெஃபனிஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சம்மா தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் நம்ம டைப்ஸ் நமக்கு இருக்குது. சரியா, டைப்ஸ் பார்த்துட்டு ஒவ்வொரு டைப் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் அதுக்கு அடுத்து போகலாம். அந்த டைப்ஸ்க்கு முன்னாடியே அந்த டெஃபனிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் வந்து இது. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். சரி, இதுவும் நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொஸ்டின். ஸோ டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு ஜியாலஜிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் 2023 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். சரியா, இந்த இடத்துல பாருங்கள், 2 5 x 20 ஆகிய எண்களை அதே வரிசையை பயன்படுத்தி, இந்த வார்த்தை முக்கியம், அதே வரிசையில் பயன்படுத்தி. சரியா சார், நான் முன்னாடியே சொன்னேன், என்ன சொன்னேன்னா ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று சொன்னேன். சரியா, ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்னது? ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் A is to B proportion to C is to D. சரியா, இப்படி தான் கொடுத்துருக்கணும். சரி, இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் கரெக்டாக 7:5 கொடுத்துருந்தாங்க, அதுக்கடுத்து x:25 கொடுத்துருந்தாங்க. சரியா, ஆனால் இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ரேஷியோ ஃபார்மேட்டில் கொடுக்காம ரேண்டமாக நம்பர் கொடுத்துட்டு, பட் அந்த நம்பரை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின். சரியா, அப்படி கொடுக்குற விகிதங்கள் நமக்கு விகித சமமாக இருப்பின் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, அப்போ என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல நம்ம இவங்க கொடுத்துருக்க இந்த ஆர்டரை, சரியா, இவங்க கொடுத்துருக்க இந்த ஆர்டரை நம்ம எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா 2 5 x 20. சரியா, இதுதான் நமக்கு கிவன். சரியா, இதை ப்ரொப்போர்ஷனாக எழுதும்போது 2:5 ரேஷியோ x:20. சரியா, இதுதான் அவங்க கொடுத்துருக்க அதே வரிசையை பயன்படுத்தி அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். சரியா, இந்த ஆர்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம ரேஷியோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சருக்கு மாற்றியாச்சு. சரியா, அவங்க கொடுத்துருக்க ஆர்டரை நம்ம ஜென்ரல் ஸ்ட்ரக்சர், இந்த ஜென்ரல் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம மாற்றியாச்சு. சரியா, இப்போ நெக்ஸ்ட் என்னது 2/5 which is equal to x/20. நமக்கு x மட்டும் தானே வேணும், அப்போ x இங்கே வச்சுட்டு 20 மேலே போயிடும். அப்போ 2 × 20 / 5, 1 5 4 20. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது நமக்கு 8. சரி, எக்ஸோட வேல்யூ 8. சரியா, அப்படி இல்லைன்னா இதை வேறு எப்படி நம்ம பண்ணியிருந்திருப்போம், இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சரை 2:5 which is equal to x:20. கரெக்டாக? ஓகே, ஃபஸ்ட் நம்பர் ரெண்டையும் கம்பேர் பண்ணணுமா, ரெண்டையும் எக்ஸையும் கம்பேர் பண்ணணும், இந்த 4ஐயும் இந்த 20ஐயும் கம்பேர் பண்ணணும். சரியா, சாரி, இந்த 5ஐயும் 20ஐயும் கம்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ 5 என்ன பண்ணால் 20 வரப்போகுது × 4. ரேஷியோவில் ஒரு இடத்துல 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு இடத்துல 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இருந்தாங்க 8. எக்ஸோட வேல்யூ 8, அவ்வளோதான். கிளியரா? ஸோ அப்போ ஒன்று கொஸ்டின் நமக்கு இந்த மாதிரி பேசிக்காக 7:5 கொடுத்து வரலாம். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின், சரியா, அதிகமான கேள்விகள் இந்த மாதிரி சென்டென்ஸாக தான் கொடுத்து வரும். விச் மீன்ஸ் இந்த மாதிரி 2:5 2,5x, இந்த மாதிரி தான் நமக்கு வரும். சரியா, அதாவது ரேஷியோவாக கொடுக்காம இந்த மாதிரி கமா போட்டு கொடுத்துருவாங்க. அதை நம்ம ஜென்ரல் ஸ்ட்ரக்சருக்கு மாற்றி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, இன்னும் ஸ்பீடாக பண்ணணும்னா, சரியா, இன்னும் ஸ்பீடாக பண்ணணும்னா எடுத்து எழுதவே தேவையில்லை. இந்த இடத்துல 5 என்ன பண்ணால் 4 20 வரப்போகுது 4. அப்போ 2ஐயும் × 4னா நமக்கு 8ன்னு சொல்லி ஈஸியாக போட்டுடலாம். சரி, அது ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம எல்லாருமே அந்த மாதிரி பண்ணிடலாம். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எழுதி பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு எக்ஸாமில் ஸ்பீடு வரும். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா என்ன டைப்ஸ். சரியா, ஸோ ரேஷியோவில் வந்து டைப் 1 டைப் 2 படித்தோம்ல. ஸோ ப்ரொப்போர்ஷனில் டைப் 1 டைப் 2 இல்லை, கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 3 கேஸ் மட்டும் தான் இருக்குது. சரியா, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை 2021 சரியா, 2021 ப்ரொப்போர்ஷன் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா அப்போவும் இதே கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 தான். 2026 ப்ரொப்போர்ஷன் டாபிக் படித்தா அப்போவும் கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 தான். 2031 சரி, ஒருவேளை இந்த வீடியோவை யாராவது 2031 பார்த்தாலும் அதே கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 இது மாறவே மாறாது. ப்ரொப்போர்ஷனில் இந்த 3 டைப் மட்டும் தான் இருக்குது ஃபார் என்டையர் காம்படிட்டிவ் எக்ஸாம். இதை தவிர்த்து எந்த ஒரு கான்செப்ட்டுமே கிடையாது. சரியா, ஓகே. ஸோ ஒவ்வொரு கேஸும் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு
கேஸ் 1, கேஸ் 2 அண்ட் கேஸ் 3. ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் 1 என்ன அப்படின்னா, when 3 numbers when 3 numbers are given. சரியா, இதுதான் கேஸ் 1. என்ன அப்படின்னா, ப்ரொபோர்ஷனாக நமக்கு என்ன தேவை? A is to B, C is to D. சரியா, இந்த இடத்துல நமக்கு எத்தனை நம்பர் இருக்குது? மொத்தம் 4 நம்பர் இருக்குது. 1 2 3 4. சரியா, இப்போ கேள்வியில் என்ன கொடுப்பாங்கன்னா, A B C இது மூணையும் கொடுத்துட்டு D என்னன்றதை கேட்பாங்க. சரியா, இதுக்கு பேர் தான் when 3 numbers are given. சரியா, when 3 numbers are given. சரியா, இதில் ஏபிசியை கொடுத்துட்டு டிஏ மட்டும் தான் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏ என்னன்றதை கேட்டுட்டு பிசிடியை கொடுத்துருக்கலாம், அல்லது ஏபிடியை கொடுத்துட்டு சி என்னன்றதை கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். பட் இந்த 4ல் ஏதாவது 3 வேல்யூ அவங்க கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ என்னன்றதை கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த கொஸ்டின் மாதிரி. சரி, இதில் பார்த்தீங்களா 2 5 3. சரி, 2 5 20. இது மூணையும் கொடுத்துட்டு நடுவில் உள்ளதை கேட்டுதாங்களா? இதுதான் வந்து அந்த 3 numbers are given. இது வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருந்தேன், பட் இப்போ தான் நம்ம கேஸ் பார்க்குறோம். சரி, கேஸ் 1 when 3 numbers are given. ஓகே, அடுத்து கேஸ் 2 when only 2 numbers. சரியா, when only 2 numbers are given. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, when only 2 numbers are given, which means general structure A is to B is to proportion to C is to D இப்படி இருக்கும்போது, சரியா, இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, A is to B proportion to B is to C. கிளியரா? ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு எத்தனை நம்பர் வந்திருக்கு? 1, இது 2, இதுவும் 2 தான், இது 3. சரியா, இதில் ஏதாவது 2 நம்பரை கொடுத்துட்டு A அல்லது Bயை கொடுத்துட்டு C என்னன்றதை கேட்பாங்க, அல்லது A Cயை கொடுத்துட்டு B என்னன்றதை கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து when 2 numbers are given. சரியா, இது எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் மாறுது, இது எல்லாமே நான் வந்து அந்த கேஸ் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக நான் எழுதியிருக்கேன். சரியா, கேஸ் 1ல் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். கேஸ் 2 போகும்போது அந்த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் நமக்கு A is to B proportion to B is to C. சரியா, எகைன் இந்த B வந்து நமக்கு 2 இடத்துல வர மாதிரி மாறிடும். சரியா, இதுதான் நமக்கு கேஸ் 2. சரியா, அடுத்து ஃபைனலாக நமக்கு கேஸ் 3. கேஸ் 3ங்கிறது நமக்கு அட்வான்ஸ்டு லெவல். சரியா, ஸோ இந்த அட்வான்ஸ் லெவலில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு சிங்கிள் கான்செப்ட் தான். என்ன? ப்ரொபோர்ஷன் ஆஃப்டர் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். சரியா, ப்ரொபோர்ஷன் ஆஃப்டர் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். சரியா, ஸோ இந்த கேஸ் 3ல இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். எகைன் இந்த இடத்துல ப்ரொபோர்ஷன் ஆஃப்டர் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன்றது இந்த இடத்துல நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். சரியா, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். சரியா, அப்போ என்டையர் ப்ரொபோர்ஷன்லையும் இந்த 3 கேஸ் மட்டும்தான் இருக்குது. சரியா, கடந்த 10 வருஷத்தில் இந்த 3 கேஸை தவிர்த்து 4வது ஒரு கேஸ் வர்ற மாதிரி சுச்சுவேஷன் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் வந்ததே கிடையாது. சரியா, எவ்வளவு அப்டேட் பண்ணாலும், சரியா, கொஸ்டின்ஸை எவ்வளவு அப்டேட் பண்ணாலும் இந்த 3 கேஸ்க்குள்ளே தான் அப்டேட் பண்ணுறாங்களே தவிர்த்து 4வதாக ஒரு கேஸ் வர்ற மாதிரி இது வரைக்கும் போகவே இல்லை. சரியா, ஸோ இதுதான் ப்ரொபோர்ஷனில் உள்ள பேசிக்ஸ் எல்லாமே. சரியா, ஸோ இப்போ ப்ரொபோர்ஷன்னா என்னன்றதை தேரி பார்த்துட்டோம், அண்ட் ப்ரொபோர்ஷனில் ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு, அண்ட் ப்ரொபோர்ஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே டைப்ஸ் இல்லை, கேசஸ் 3 கேஸ் பார்த்தாச்சு. ஸோ தியரிட்டிக்கலாக நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேஸ் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் 1 when 3 numbers are given, அதில் கொஸ்டின்ஸ் எப்படி வருது, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வருதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.